ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிகினர்ஸ் வந்து கார் டிரைவிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக வந்து இப்போ எங்களுடைய கார் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இருக்கார். இவர் வந்து இப்போது 65 இயர்ஸ் ஆச்சு. இவரோட வயசு வந்து 65. இவருக்கு வந்து ஓட்டி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி, நான் உண்மையாக ஆக்சுவலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை வீடியோவும் போட்டால் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த பெடல் தான். பெடல் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். அதில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது வந்து ஏ. அப்படியே அங்கே கால் வைங்க. ஏ அப்படிங்கிறது வந்து ஆக்சிலரேட்டர். அடுத்து வந்து பி அப்படிங்கிறது பிரேக். சி அப்படிங்கிறது கிளச்சு. இது வந்து ஏபிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ஏபிசி அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த காலை எங்கே வைக்கணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏக்கும் பிக்கும் ரைட் லெக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த ரைட் லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெடலுக்கு நடுவில் வந்து நம்ம காலை வச்சுக்கணும். இன்னும் கூட சொல்ல போனால் பிரேக்குக்கு நேராக உங்களுடைய பாதம் வந்து படுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி நேராக நம்ம காலை வச்சுக்கணும். ரைட் லெக்கை வச்சுக்கணும். அதே கால் லைட்டாக மூவ் பண்ணி ஏக்கு நம்ம கொண்டு போகணும். ஆக்சிலரேட்டரில் கொண்டு போகணும். அந்த பெரு விரல்லையும் 2வது விரல்லையும் வந்து நம்ம லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஆக்சிலரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து சி அப்படிங்கிறது வந்து கிளச்சு வந்து நம்ம லெஃப்ட் லெக் வந்து யூஸ் பண்ணணும். முழுக்க லெஃப்ட் லெக்கை கிளச்சுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும். லெஃப்ட் லெக்கை கொண்டு போய் நீங்கள் பிரேக்குக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்து பிரேக் கொடுக்குறோம் அப்படின்னா ஆக்சிலேட்டர் நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க முடியாது. ஸோ வண்டி வந்து கண்டிப்பாக நின்றும். இதே வந்து நம்ம லெஃப்ட் லெக் கிளச்சில் இருக்கக்கூடிய காலை எடுத்து பிரேக்கில் கொடுக்கும் பொழுது நம்மளை அறியாமல் பதட்டத்தில் ஆக்சிலேட்டரையும் நம்ம மிதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து முறை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சி வந்து லெஃப்ட் லெக் தான், கிளச்சு வந்து லெஃப்ட் லெக்கில் தான் வந்து நம்ம மிதிக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு முறை. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முதல் விஷயம், இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சீட் பெல்ட்டை வந்து முதல்ல போடணும். சீட் பெல்ட் வந்து மேலே இருக்கக்கூடிய பெல்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இழுத்தீங்க அப்படின்னா அது ஃப்ரீயாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகி வரும். அதை வந்து ஆமாம், டிரைவர் சீட்டில் இருக்கக்கூடிய சீட் பெல்ட் வந்து போட்டுக்கோங்க. சீட் பெல்ட் வந்து இந்த மாதிரி கரெக்டாக போட்டதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளச்சையும் பிரேக்கையும் வந்து மிதிச்சுக்கணும். கிளச்சை வந்து ஃபுல்லாக மிதிச்சிருங்க. ஃபுல்லாக மிதிச்சுட்டு பிரேக்கையும் வந்து வலது காலில் மிதிச்சுக்கணும். மிதிச்சுட்டு நீங்கள் வந்து இக்னிஷன் கொடுக்கணும். அதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டியை. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் பிரேக்கை வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹேண்ட் பிரேக் எடுக்க மறந்துடுவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. செகண்ட் விஷயம் வந்து கிளச்சையும் பிரேக்கையும் ரெண்டையும் மிதிச்சுக்கோங்க. 3வது விஷயம் வந்து ஹேண்ட் பிரேக்கை வந்து எடுத்து விட்ருங்க. அது எப்படி நம்ம ஹேண்ட் பிரேக் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ நார்மல் பொசிஷனில் இருக்குது. நார்மலாக வந்து இந்த பட்டனை அமுக்காமல் அப்படியே தூக்குனீங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் வந்து ஆனில் இருக்குது. அந்த பட்டனை அமுக்கிட்டு அப்படியே கீழே ஃபுல்லாக இழுத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் வந்து எடுத்து விட்டதா அர்த்தம். அடுத்த விஷயம் வந்து கியருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நார்மலாக 5 கியர் இருக்குது, 6 கியர் கார்ஸும் இருக்குது. 5 கியரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து சென்டர் பொசிஷன். இந்த டாட் வந்து 0ன்னு நம்ம வச்சுக்கணும். அதுக்கு பேர் நியூட்ரல். லெஃப்டில் தள்ளி மேலே தள்ளணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியரு. அப்படியே வந்து கீழே டைரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா செகண்ட் கியரு. அப்படியே நம்ம கொண்டு வரலாம். செகண்ட் விஷயம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்படி ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு அப்படியே நீங்கள் மறுபடியும் இப்படி லைட்டாக நகர்த்தினீங்கன்னா நியூட்ரல் வந்துடும். மறுபடியும் கீழே தள்ளி இப்படி கொண்டு வந்தாலும் இது செகண்ட் கியர். எல்லா கியர்ஸும் வந்து நியூட்ரல் கொண்டு வந்து கியர் போடுற மாதிரி ஒரு கான்செப்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது கியர் வந்து 2லேருந்து லைட்டாக இப்படி மேலே தள்ளி இந்த கோட்டில் இருக்கிற மாதிரி இப்படி 3 மேலே, அப்படியே கீழே கொண்டு வந்தால் 4, லைட்டாக தள்ளி ரைட்டு போய் மேலே தூக்கணும் 5 கியர்ஸ் வந்து நம்ம போட்டு ஓட்டணும். ரிவர்ஸ் கியர் நம்ம போடணும் அப்படின்னா நியூட்ரல்லேருந்து லாஸ்ட்டில் தள்ளி கீழே இறக்கணும் ரிவர்ஸ் கியர். இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது மறந்து கூட நம்ம ரிவர்ஸ் கியரை வந்து போட்டுறக்கூடாது.
1லிருந்து 5 வரைக்கும் தேவையான இடத்துல தேவையான ஸ்பீடை பொறுத்து நம்ம வந்து கியர்ஸ் வந்து போட்டுக்கணும். இந்த கியரை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்துட்டிங்க இல்லையா, 1 2 3 4 5 6, இதை வந்து நம்ம காரை வச்சு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிரைவர் சீட்டில் இருந்து இந்த லெஃப்ட் சைடு கார்னர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கியரு, அப்படியே இந்த லெஃப்ட் சைடு கார்னருக்கு பின்னாடி இருக்கிறது வந்து செகண்ட் கியர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே சென்டர் வந்து இந்த சென்டரில் இருக்கிற கோடுக்கு நேரம் நம்ம மேலே தள்ளனா 3வது கியரு, அப்படியே பின்னாடி லாஸ்ட்டு தள்ளணும்னா 4வது கியரு. அப்படியே வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் வந்து லாஸ்ட்டில் மேலே தள்ளனா இந்த கார்னர் தள்ளனா 5th கியரு, அப்படியே லாஸ்ட்டு பின்னாடி தள்ளனா ரிவர்ஸ் கியர். இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு நீங்கள் கியர் சிஸ்டத்தை வந்து அந்த மெமரி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கியர் போட்டு வண்டி ஓட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இவருக்கு என்ன நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் இது. இப்போ ஃபுல்லாக கிளச்சை மிதிச்சுக்கோங்க. கிளச்சை மிதிச்சிட்டாரு. இப்போ ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரேக்கிலேருந்து காலை எடுத்து ஆக்சிலரேட்டரில் வைக்கணும். வச்சுட்டு இப்போ வந்து லைட்டாக கிளச்சை வந்து ஆஃப் கிளச்சை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக கார் மூவ் ஆகும். அதே டயத்தில் நீங்கள் ஆக்சிலரேட்டர் லைட்டாக கொடுக்கணும். அப்படியே கொடுங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூவ் பண்ணியாச்சு. இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம மூவ் பண்ண உடனே அப்படியே 2வது கியர் வந்து நம்ம போட்டுக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்து நகர்த்துறதுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கியர் வந்து யூஸ் பண்ணணும். செகண்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம மூவ் பண்ண உடனே 2வது கியரில் போட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டியரிங் கண்ட்ரோலு. இந்த ஸ்டியரிங் கண்ட்ரோலை கரெக்டாக வந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் வண்டி நேராக போகும். இல்லை அப்படின்னா கோணையாக போயிடும். இப்போ வந்து செகண்ட் கியரில் நம்ம இவ்வளோ தூரம் மூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 3rd கியரில் போட்டுக்கணும். இப்போ 3rd கியரில் போட்டாச்சு. 3rd கியரில் நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். போக போக அப்படியே 4th கியர் வந்து போட்டுக்கணும். இது எடுத்தோடனே ஃபஸ்ட் டேலேயே வந்து எல்லாரும் எல்லா கியர்ஸும் வந்து மாற்றி ஓட்ட முடியாது. ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை விட பெஸ்ட்டான ஒரு ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெரிய கிரவுண்டு, அதாவது வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கிற மாதிரி வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு கிரவுண்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கிரவுண்டில் போயிட்டு செகண்ட் கியர்லேயே வண்டியை போட்டுட்டு, அதாவது கியரை வந்து செகண்ட் கியர்லேயே போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வண்டியை வந்து கண்டினியூஸாக வந்து ஓட்டுங்க. எதனால் அப்படின்னா, ஸ்டியரிங் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதுதான் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸு. நீங்கள் வந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு எங்கிட்டு வேணால் போய்க்கலாம். வண்டி எதுலேயுமே போய் இடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ கிரவுண்டுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓட்டணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஓட்டி பழகும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் ஒரு கண்ட்ரோலும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஹைவேஸில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஓட்டி பழகிக்கலாம். இதில் நல்லா பழகினதுக்கப்புறமா நீங்கள் சிங்கிள் ரோட்டில் வந்து சர்வீஸ் ரோடு சிங்கிள் ரோட்டில் வந்து நம்ம ஓட்டி பழகிக்கலாம். இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8 நாள் 9 நாள் தான் வந்து இந்த மாதிரி அவர் பழகியிருக்காரு. பழகி முடிச்சுட்டு இப்போ அவர் வந்து ஓட்டிகிட்ருக்காரு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கிரவுண்டில் தான் ஓட்டணும். கிரவுண்டில் நான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன். டைரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு கியரில் மூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக செகண்ட் கியர் எடுத்து போயிட்டார். செகண்ட் கியரில் ரொம்ப தூரம் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தார். அந்த மாதிரி கிரவுண்டில் ஃபுல்லாக ஓட்டும் போது அவருக்கு நல்ல கண்ட்ரோல் வந்து கிடச்சிது. எங்கிட்டு திருப்பினா எங்கிட்டு போகும், எந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நான் கூட ஃப்ரண்ட் சீட்டில் வந்து கோ டிரைவர் சீட்டில் உட்காந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும், ஈஸியாக வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர் கிளாஸ் வந்து பழகுங்க. அந்த மாதிரி கிரவுண்டில் செகண்ட் கியர் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுலேயே வந்து 3வது கியர் மட்டும் போட்டு ஓட்டி பழகணும். அதற்கு பிறகு இந்த மாதிரி பைபாஸில் வந்து நம்ம ஓட்டும் பொழுது 4வது கியர் 5வது கியர்லாம் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேசிக் ஃபஸ்ட்டு டே கிளாஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம். இவர் எப்படி ஓட்டுறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5th கியர் போட்டு ஓட்டிகிட்ருக்காரு. 5th போயிட்டுருக்கு வண்டி. ஸ்பீடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போது 60 போகுது. இந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு போதுமானது, பழகிறதுக்கு வந்து போதுமானது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஓட்டி பழகலாம். ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பழகிக்கிங்க.
முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து டிரைவிங் கிளாஸுக்கும் போங்க. ஏன்னா டிரைவிங் கிளாஸில் தான் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக வந்து அவங்க காரில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எதனால் அப்படின்னா இந்த சைடு அந்த கோ பேசஞ்சர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பெடல் இருக்கும். பிரேக் பெடலும் கிளச்சும் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பழகிடலாம். ஆனால் அவங்க வந்து பேசிக் மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பேசிக்கை வச்சு நீங்கள் உங்களோட காரை வச்சு நீங்கள் டெய்லியும் வந்து ஓட்டி பழகுனீங்க அப்படின்னா சீக்கிரமாக பழகிடலாம். நீங்கள் வந்து சீக்கிரமாக பழகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். காரை பற்றி வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நானும் சொல்கிறேன். அது வீடியோவும் போடுற முடிஞ்ச வரைக்கும். இதுபோல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.